ஆறுதலின் நேரம். 2013 நிறைய பேர் நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் நீங்க அழகா பெற்றுக்கொண்டிருப்பீங்க. உங்க பாஸ்டர் மூலியமா இல்லாட்டி உங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலியமா எல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு நானும் கூட உங்களுக்கு வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்த போறது. ஏன்னு சொன்னா நம்முடைய ஃபெலோஷிப்ல, நம்முடைய சர்ச்ல நம்ம வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம ஏற்கனவே we have already meditated. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் எவ்விதமாய் நம்மோடு கூட பேசும்படியாய் ஞாபகப்படுத்தியது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன காரியம், go and equip them or go and tell them how to fulfill the promises that are given to them. அவங்களுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்வது அல்லது எப்படி அவங்க அதை சுவீகரித்துக் கொள்வது என்று சொல்லி அவர்களோடு கூட நீ போய் ஞாபகப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கின்றது. சில அதனுடைய கடைசி வசனங்களை மட்டும் நம்ம படிக்க போகின்றோம். பொல்லாத நீதிபதிகளை குறித்து ஆண்டவர் சொன்ன பிறகு ஆண்டவராகிய தேவனோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார். அதை இன்றைக்கு நம்ம படிக்க கேட்க போகின்றோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவரை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனும் ஒரு ஓமையை, ஒரு எக்ஸாம்பிள சொல்லி அந்த எக்ஸாம்பிளுடைய முடிவுல சொல்கின்றார், ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகின்ற ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஆகையால கர்த்தருடைய கரங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு, ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் இடத்தில் போய் கேட்பது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் என்கிட்ட இருக்குப்பா, உலகமும் உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம், அந்த பெரிய கனமுள்ள காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு அடையாளமாய் ஆண்டவர் ஒரு அழகு ஓமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கர்த்தர் சொல்கின்றார், ஒரு பொல்லாத நீதிபதி, அவன் இருந்த தேசத்தில் அவன் யாருக்குமே ஆசீர்வாதமா இல்லாத ஒரு மனுஷனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கெட்ட கேரக்டர் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார். பைபிள் ஒரு புனிதமான புஸ்தகம், பைபிள் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிற புஸ்தகம், பைபிள் ஒரு சுவிசேஷம், இட் இஸ் a குட் நியூஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த குட் நியூஸ் அடங்கி இருக்கிற பைபிள்ல ஆண்டவராகிய தேவனோ ஒரு மனுஷனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணத்தக்கதாய், ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தத்தக்கதாய், அவமானப்படுத்தத்தக்கதாய், கேவலப்படுத்தத்தக்கதாய் ஒரு மனுஷனுடைய கேரக்டர் உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கின்றார். அவனை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார், அவன் ஒரு பொல்லாத நீதிபதி. பிரியமானவர்களே, ஒரு நீதிபதியா இருக்க வேண்டும் என்று சொன்னாலே அவனுக்கு கேரக்டர் ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய பேர் BA-BL படிச்சிருக்கலாம், MA-BL படிச்சிருக்கலாம், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அந்த பேனல் மூலியமா ஒரு கவர்னர் கிட்டயோ இல்லாட்டி ஒரு பிரசிடென்ட் கிட்டயோ அவங்களுடைய பேனல் மூலியமா இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் போனாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அவனுடைய கேரக்டர் எப்படி, இந்த ஆளை நம்ம ஜட்ஜா மாத்த முடியுமா, does he have the real qualities, wisdom உட்ருப்பா, ஞானம் எல்லாருக்கும் இருக்கு, but does this man have the quality அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள். ஆனா இங்க ஆண்டவராகிய தேவனோ ஒரு மனுஷன் எப்படியோ இதெல்லாம் தாண்டி he somehow surpassed all these things, he has somehow evaded all these things and became a judge. அவன் ஒரு பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷன் எப்படியோ மனுஷங்களுடைய கண்களை மண்ணை தூவி அழகா பொசிஷனுக்கு வந்துட்டான்னு சொல்லத்தக்கதா ஆண்டவர் அவனை காண்பித்து கொடுக்கின்றார். அதை தாண்டி வேதம் சொல்கின்றது, அவனுடைய வாழ்க்கையில அவன் யாருக்குமே நன்மை செய்ததில்லை. அவன் ஒருத்தருக்கும் அவன் பார்ஷியாலிட்டி காமிக்க வேண்டாம், அல்லது he needn't be partial to anybody. ஆனா அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, இந்த மனுஷன் ஒருத்தர்
ஒருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் தன் வாழ்க்கையில கிடையாது. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு அட்லீஸ்ட் நான் நம்புவேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே யோசிப்பேன்னா, நான் சாதாரண மனுஷனா இருந்து சாதாரணமா செத்து எங்கேயோ போய் முடிஞ்சிருப்பேன் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு கடவுள் நம்ம உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கைகளில் ஏதோ சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் உண்டு. இந்த காரியங்களை வைத்து ஆண்டவர் சொல்கின்றார், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை செலவழித்து நீ நண்பர்களை சேர்த்துக்கொள். டோன்ட் வரி, அதை சேர்த்து வச்சு பிசினித்தனம் பண்ணி அதை நாளைக்கு எல்லாம் யோசிக்காதபடி அதை செலவழித்து நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. லெட் அஸ் பி யூஸ்ஃபுல்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன அடையாளம். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வச்சிருக்கிறாரு, நம்ம யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா இந்த மனுஷனுடைய காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத மனுஷன் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான், அவன் காரியங்கள் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னாலும் வேதம் சொல்லுது அது முடியும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மாற்றிக்கொண்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அதை தாண்டி முடிச்ச உடனே உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, ஒரு கெட்ட மனுஷன், ஒரு நல்லதே இல்லாத மனுஷனை அவன் மனசை மாத்திக்கிட்டான்னா, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணுமா, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் கிடைக்கணுமா, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்காதபடி நீங்க அங்கலாய்த்துட்டு இருக்கிறீங்களா? எங்கேயோ எத்தனையோ இடங்களுக்கெல்லாம் ஓடி போய் படிக்கட்டெல்லாம் ஏறி போய் யார் யார் முன்பெல்லாம் போய் வெக்கப்பட்டு அவங்க காலில் உள்ளாத குறையா கெஞ்சி என்னென்னமோ செஞ்சும் கூட இன்னைக்கு அந்த காரியங்கள் நடக்காம இருக்குதா? இனி மனுஷனை தேடி ஓடாதீங்க. இனி மனுஷனை தேடி ஓடுறதை காட்டிலும் சொல்கின்றார், அந்த பொல்லாத நீதிபதியை செய்யும் பொழுது அப்போ இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகின்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, அந்த காரியம் நடக்கணும்னா நீ டெய்லி ஜெபம் பண்ணுப்பா, விட்டுறாத, உனக்கு நடக்கிற வரைக்கும் விட்டுறாத, இரவும் பகலும் நீ விண்ணப்பம் செய் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அப்படிதான் ஜெபம் பண்ணார். இதெல்லாம் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் ஃபர்வெண்டா ஒரு பிரேயர்ஃபுல் மேனா இருந்தார். அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது நடந்தாலும் சரியா, இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் அந்த பக்கம் உதிச்சாலும் இந்த காரியம் நடக்காது, நடக்க முடியாது, இது வரைக்கும் உலகத்துல நடந்ததே கிடையாது. ஆனாலும் அதை நடத்தி கொடுக்கும்படி அவர் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டிருந்தார். அந்த ரகசியம் என்னவென்று சொல்லி உங்களுக்கு நான் இன்றைக்கு மாலை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியா இருக்கின்றேன். 1 Kings 17:17 படிக்க கேட்போம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். பிரியமானவர்களே, யார் இந்த லேடி? இந்த லேடி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த நாட்களில் லட்சமாய் கோடிக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் நியமித்து இருந்திருந்தார். அப்பொழுதும் கூட God was very particular about whom he chooses. ஏதோ ஒன்று யாரோ வந்தவங்களை தூக்கி எடுத்து போட்டு பயன்படுத்துப்பான்னு சொல்லல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் எலியாவோ அன்றைக்கு தண்ணி இல்லாதபடி வறட்சியா கடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், ஜரேஃபாத்னு ஒரு ஊர் இருக்குப்பா, அந்த சாரிபாத் என்ற ஊருக்கு நீ போனேன்னு சொன்னா ஒரு விதவையை நான் உனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். அப்போ ஆண்டவர் லட்சமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் இதை செய்யும்படி, நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இவங்க தகுதி உள்ளவங்களா, இவங்களுக்கு இதை நான் கொடுத்தேன்னு சொன்னா இவங்க இதை எடுத்து நடத்த முடியுமா, இவங்களை நான் நம்பி இந்த பொறுப்பை கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் காலங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதைத்தான் நம்ம நியூ இயர் அன்னைக்கும் கூட நம்ம மெடிடேட் பண்ணோம். 3 வருஷமாய் ரகசியமாய் ஒரு கனி கொடுக்குதான்னு சொல்லி அந்த அத்தி மரத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த தெய்வம் என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அழகு டிசிஷன் ஆண்டவர் சொல்கின்றார், எலியா நீ போப்பா. This lady is not an ordinary lady. இந்த லேடி ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்தவள், கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்தவள். ஏதோ ஒரு விதத்துல இந்த அம்மா ஆண்டவருடைய கண்கள் அவளுடைய பக்கம் திரும்பத்தக்கதாய் அந்த ஊர்ல உலகத்தில் இருந்த கோடிக்கணக்கான ஜனங்கள்ல, அந்த பகுதியில் இருந்த லட்சக்கணக்கான ஜனங்கள்ல, அந்த ஊர்ல இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள்ல, அந்த ஊர்ல இருந்த நூற்றுக்கணக்கான விதவைகள்ல இந்த விதவையை ஆண்டவர் மனதில் வைத்துக் கொண்டார். ஆண்டவர் சொல்றார், நீ போப்பா, அந்த வீட்டுக்கு போனன்னு சொன்னா உன்னுடைய எல்லா தேவைகளும் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அம்மா அப்பத்தையும் தண்ணியும் கொண்டாராங்க, எண்ணெயும் கொண்டாராங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் இந்த மனுஷனை வைத்து ஆசீர்வதிக்கின்றார். முதல் காரியம், இந்த லேடி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேடி. இரண்டாவது, அவளுடைய வீட்டுல அவளுடைய சாப்பாடு எங்கிருந்து வருகின்றது என்றால் ஆண்டவராகிய தேவனோ ஆசீர்வதித்து கொடுத்ததான சாப்பாடு. கர்த்தர் தான் அந்த சாப்பாடை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். அவங்க வீட்டுல
வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அந்த அப்பத்தையும் எண்ணெயும் டெய்லி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆண்டவரே ஆசீர்வதித்து அதை பெருக செய்து கொண்டிருக்கின்றார். ஏதோ உரமோ ஏதோ ஒரு மனுஷனுடைய ஞானமோ இல்லாட்டி ஒரு மனுஷனுடைய பூச்சிக்கொல்லியோ கிடையாது. ஒவ்வொரு சாயந்தரமும் ஒவ்வொரு நாள் அதை பயன்படுத்தின பிறகு அந்த அப்பமும் அந்த மாவும் அந்த எண்ணெயும் குறையவே இல்லை. 3 வருஷத்துக்கு அவங்க வீட்டில் பஞ்சமே இல்லாதபடி வாழ்ந்தார்கள் என்று நீங்களும் நானும் பார்த்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஸ்திரீனுடைய வீட்டுக்குள்ளாய் வியாதி வந்துருச்சு. முதல் காரியம் இன்றைக்கு 2013 நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். நீங்க நல்ல ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல அழகா உங்க டைத்தை கொடுக்குறீங்க, உங்க டேலண்ட்ஸ் கொடுக்குறீங்க, கடவுளுக்கு பயந்து பிரதர் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கீழ்ப்படுகிறேன் பிரதர், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் நான் அறிவேன், ஐ வில் லிசன் டு காட்ஸ் வாய்ஸ் காட்ஸ் வில் சொல்லி ஒரு வேளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பண்ணிய தேவ மனுஷனை நீங்கள் அழகா எல்லா விதத்திலும் கன பண்ற ஒரு ஸ்திரீயாய் குடும்பமா இருக்கலாம். அல்லது அதெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு போய் வருவதை தாண்டி இன்றைக்கு ஒரு வாரத்தில் 3 கூட்டம் 4 கூட்டம்னாலும் கத்தர்க்காய் எல்லா கூட்டங்களுக்கும் போற ஸ்திரீயாய் போற நபரா இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்களும் நானும் ஒரு நாளும் ஃபயர் ப்ரூஃப் கிடையாது. பிசாசு நம்முடைய குடும்பத்திற்குள்ளாய் வரவே மாட்டான், வந்து ஒன்னும் தொட மாட்டான், உங்க வீட்டில் நிம்மதியை கெடுக்க மாட்டான், உங்க வீட்டில் ஆரோக்கியம் குறையாது, உங்க வீட்டில் அழிவு வராது, உங்க வீட்டில் மரணம் நேரிடாதுன்னு சொல்லி விசுவாசத்துல சொன்னாலும் எங்கேயோ ஏதோ ஒரு விதத்துல நுழைந்து விட்டதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கின்றேன். பிரியமானவர்களே, அந்த அம்மானுடைய பையன் சாப்பிட்டது சாதாரண ஆகாரம் இல்ல, தெய்வீக ஆகாரம். அவங்க வாழ்றது ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பையனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி எப்படி ஆச்சுன்னா நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. உன்னுடைய வியாதி மோசமாய் போய் கடைசியில அவன் சாகத்தக்கதாய் ஆய்விட்டான். யோசித்து பாருங்க, எந்த விதத்திலும் குறை கிடையாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க சாப்பிட்ற ஆகாரம் தெய்வீக ஆகாரம். அதை தாண்டி வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய தேவ மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஜெபம் பண்ணிட்டு போறது கிடையாது, தர்ஸ்டே வந்தா ஜெபம் பண்ணிட்டு போறது கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளாகவே ப்ராஃபிட் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் ரைட் தேர் இன் தேர் ஹவுஸ். அதையும் தாண்டி அந்த தீர்க்கதரிசி இருந்தாலும் ஒரு மரணத்தின் இருள் வீட்டுக்குள்ளாய் நுழைந்துருச்சு. அந்த மரணத்தின் இருள் வீட்டுக்குள்ளாய் நுழைந்தது மட்டுமல்ல, அந்த பையனை கவ்வி பிடிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாய் இதெல்லாம் தேவ மனுஷன் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு, இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தானே இருந்திருப்பாரு. அதன் மத்தியிலும் கடைசியில் செத்து போயிட்டான்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, செத்த பிறகு இந்த அம்மாவுக்கு என்ன கோவம்னு சொன்னா, நாங்கள் அன்னைக்கே சாவலான்னு இருந்தோமே, அப்பயே சாவறதுக்கு தானே, கடைசி சாப்பாடை சாவறதுக்கு தானே இருந்தோம், ஏன் என் மகனை உயிர்ப்பித்தீங்க, ஏன் எங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றினீங்க, ஏன் எங்கள் உயிருக்கு இந்த சேதத்தை அன்னைக்கு வர வைக்காம இன்னைக்கு நீங்கள் வர வச்சிங்கன்னு சொல்லி அவள் உடைந்து போனதை வேதம் நமக்கு சொல்கின்றது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவள் என்ன கேட்டாலும் அந்த தேவ மனுஷனிடத்தில் படிக்க கேட்போம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். உடனே இதை தாண்டின உடனே வேதம் சொல்லுது, எலியாவுக்கு அது வரைக்கும் உலகத்துல யாரும் ஜெபம் பண்ணி எந்த உயிரையும் கொண்டு வரல. பிரியமானவர்களே, இதற்கு முன்னாடி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று, எத்தனை நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணாலும் சாவுன்னு வரணும்னா மரணம்னு வரணும்னா அது வந்துடும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. யாருக்கு அது ஞாபகம் இருக்கா? தாவீது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது 7 நாட்கள் ஒரு பச்சிலம் குழந்தை, வளர்ந்த குழந்தை கூட கிடையாது, அப்பதான் தாயினுடைய கருவை திறந்து வெளியில வந்த முதல் பிள்ளை, முதல் கனி, அந்த கனிக்கு ஒரு ஜுரம் போல வந்தது. அப்போ தாவீது 7 நாட்கள் 7 இரவு ஒரு ரூமுக்குள்ள போயிட்டார். ஒருத்தர் வந்து பேசல, அப்சல்யூட் நோ கம்யூனிகேஷன். ஒரு ரூமுக்குள்ள கடக்கிறாரு, அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியில வரல. 7 நாட்கள் 7 இரவு ஒரே காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கல, அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டார். அப்ப எலியா என்ன நினைச்சிருக்கலாம், அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லுவான், என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற, சாவுனா வராதா, ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது எப்ப வேணாலும் கர்த்தர் எடுத்துக்கலாம், அதை நீயும் நானும் தடுக்க முடியாது. we cannot question. தாவீது ராஜாவுக்கே ஆண்டவர் அற்புதம் செய்யலனா உனக்கு எனக்கு எங்கம்மா செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனா வேதம் சொல்லுது அந்த மனுஷன் அதெல்லாம் செய்யல, நேரடியாய் போகின்றார். அந்த பையனை கேட்கிறாரு, give me a child அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மகனை தூக்கி கொண்டு மேல தன்னுடைய அறைக்குள்ளாய் போகின்றார். அந்த அறைக்குள்ளாய் போய் தன்னுடைய படுக்கையின் மேல் போடுகின்றார். பிரியமானவர்களே, அநேகர் சொல்றாங்க எலியாவுக்கு 1000 இருந்தாலும் அந்த பிள்ளை மேல
He had an extraordinary affection. That is why he took him to his room. That is why he took a big chance. That is why he took him and laid him on his own bed. எலியாவுக்கு அந்த பையன் மேல ரொம்ப பிரியம். ஆகையால தான் அந்த பையனுடைய சரீரத்தை தூக்கி கொண்டு போய் தானே தூக்கி கொண்டு போனார். தன்னுடைய அறைக்குள்ளாய் தூக்கி கொண்டு போனார். தன்னுடைய படுக்கையின் மேல தான் படுத்து கிடந்த தனக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த படுக்கையில போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, எலியானுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? படிக்க கேட்போமா? அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஆதாம் முதல் இன்று வரைக்கும் மரணம் என்று ஒன்று வரல. இன்னொன்று, மரணம் என்று சொன்னதே கடவுள் தான். டெத் அப்படின்னு சொல்லி நியமித்தது God Almighty. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, கடவுளுடைய திட்டத்துக்கும் கடவுளுடைய பிளானுக்குமே அகெயின்ஸ்டா போகின்றார். போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஒரு சாதாரண மனுஷன், என்ன இந்த ஊருக்கு அனுப்புனீங்க, என்ன இந்த அம்மா தான் பற்றாக்குறையிலும் தான் இல்லாமையிலும் எனக்கு கொடுத்து உதவி செய்து என்னை போஷித்தது. இந்த அம்மா என்ன வச்சு இந்த அம்மா வாழ்க்கையில ஏதோ உதவி செய்து இந்த அம்மானுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை ஏன் சாமி பறிக்கிறீங்க? வேற எந்த காரியம் சொல்லல. This lady has been supporting me. This lady has been a great blessing to me, and you have done this great unwanted misery, brought this unwanted misery in this lady's life என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு பெரிய ரகசியம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த 2013 நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்களோ அதெல்லாம் செகண்டரி. 2013ஆம் ஆண்டு நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்றை நிச்சயமாய் செய்தே தீரணும். ஏதோ ஒன்று நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர காரியங்களை தாண்டி நீங்க ஆண்டவருக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியம் ஸ்தம்பிக்கத்தக்கதாய் கூட இருக்கட்டும். பட் யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் காட். சம்திங் ஃபார் காட் யூ ஹாவ் டு டூ இட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இந்த மனுஷன் எழுப்பி கொடுத்தார் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு சொல்லுது. ஒருவேளை ஏன் இதை எலியா செய்யணும்? இதை செய்யாமலே போயிருக்கலாமே. இது ஏன் எலியா அன்வான்டா? இது வரைக்கும் காட்ஸ் பிளான், இட் இஸ் நேச்சர்ஸ் பிளான். காட் டிசைடட் டு கிவ் பர்த் அண்ட் காட் டிசைடட் டு டேக் அவே த லைஃப் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஒருவேளை எலியாவுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் அந்த ஊர்ல தங்கணும்னு எலியாவுக்கு தெரியாது. இன்னும் எத்தனை நாட்கள் பிறகு ஆண்டவர் இந்த மனுஷன் அந்த ஊரை விட்டு எடுத்துட்டு போறாருன்னு தெரியாது. அத்தனை நாட்கள் இவர் தங்குவதற்கு ஒரு வீடு வேணும். அத்தனை நாட்கள் இவர் தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம் வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அந்த அம்மா வீட்டில் அந்த பிள்ளை செத்து போயிருந்ததுன்னா, அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் புதைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அந்த அம்மா என்றைக்கு எலியாவை பார்த்தாலும் அரமனசோடு ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம், அரமனசோடு பணிவிடை செய்திருக்கலாம். She wouldn't have been a joyful lady. She would have been a lady who's grumbling and who would be murmuring and who would be cursing God, for God has allowed death in her family ன்னு சொல்லத்தக்கதாய் இந்த அம்மா நிச்சயமாய் சந்தோஷமாவே இருந்திருக்கார். அத்தனை ஆண்டுகள் 3.5 வருஷம் எலியா அந்த விதவையினுடைய வீட்டில் இருந்தார்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை 1வது மாசம் நடந்ததா 2வது மாசம் நடந்ததா தெரியாது. ஆண்டவர் வைத்த இந்த அத்தனை நாட்களும் ஒரு முறுமுறுப்பு நாவி, ஒரு அரமனதின் ஆவி, ஒரு வெறுப்பு நாவி நிமித்தம் அந்த அம்மா பணிவிடை செய்திருக்கலாம். It could be this man's selfishness also, because God's plan was never ever there to restore anybody who has died or who's seen death once. அப்போ திடீர்னு இந்த ஐயா எடுத்து கொடுக்கிறாருன்னு சொன்னா இவருக்குள்ள கூட ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஐயோ, ஆண்டவர் இன்னும் எத்தனை காலங்கள் வைத்திருப்பாரோ தெரியாது. இந்த அம்மா சந்தோஷமாய் அன்று இருந்ததை போல இன்று இருக்கணும், இன்று இருப்பதை போல இந்த அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்றென்றும் இருக்கணும்னு சொன்னா, I need to put back a smile in her life. I need to restore what she's thinking has been lost. I need to do something for this lady so that she will come back to life and she will know there is a God and it is worthy to be of any use to this man who has sent by God into my house ன்னு தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எலியா சொல்லல, ஆண்டவரே அந்த குழந்தை சின்ன குழந்தை, ஆண்டவரே அந்த குழந்தைக்கு இப்பதான் இத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அடுத்தது வேற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகின்றேன். படிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த
இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது only one thing that he said, எனக்கு உதவி செய்தாங்க, எனக்கு உதவி செய்தாங்க. எனக்கு இல்லாத நிலைமையில இவங்க வந்து என் கூட நின்னாங்க. அவங்க வந்து நின்னாங்களே, அதனால இவங்களை அடிச்சிங்களா? அவங்க வந்து எனக்கு உதவி செய்தாங்களே, அவங்க இல்லாமையில அதனால இவங்களுக்கு இந்த அழிவை கொண்டு வந்தீங்களா? யூ cannot do this, யூ cannot do this ன்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றார். சரி, எத்தனை முறை ஜெபம் பண்ணார்? அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனோ அழகாய், பெரிய மனுஷன் தானே, ஒரே ஒருத்தர் சொல்றார் வானம் மூடப்பட்டுருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, வானத்திலிருந்து இப்பொழுது அக்னி இறங்கட்டும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாம் கத்துறானுங்க. 450 பேர் பாகாலுடைய தீர்க்கதரிசி, இன்னொரு 400, இன்னொரு கள்ள தீர்க்கதரிசி, 850 தீர்க்கதரிசிகள் ஒன்றாந்து கோரஸ் பாடுறானுங்க. அவரெல்லாம் சைலண்டா நின்றுட்டு, அசிஸ்டன்ட் பாஸ்ட் கூட இன்னும் எலைஷா கூட வரல. ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரை இப்ப அக்னி அனுப்புன்னு சொல்லும் பொழுது அக்னி வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்பொழுது இந்த காரியத்தை முதல் முறை இப்ப ஜெபம் பண்றாரு. ஆண்டவருக்கு திட்டமே கிடையாது. இட் வாஸ் நாட் காட்ஸ் பிளான் டு கிவ் பேக் த சைல்டு இருந்திருக்க கூடும். ஆனா நினைச்சிருந்தா, சிஸ்டர், ஆண்டவருடைய சித்தம் சிஸ்டர், நீங்க அன்னைக்கு செத்துருப்பீங்கல்ல, அதுக்கு பதில் ஆண்டவர் கொஞ்ச நாள் அந்த பையனை சாப்பிட வச்சு இப்ப சாக வச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். 2வது முறை ஜெபிக்கின்றார், 3வது முறை ஜெபிக்கின்றார். ஒருவேளை அந்த பிள்ளை 3வது முறையும் வரலன்னு சொன்னா 30வது முறை என்று சொன்னாலும் கட்டாயம் ஜெபித்து தேவனுடைய மனுஷன் கொடுத்திருப்பார் என்று சொல்லி உறுதியாய் நான் சொல்லக்கூடும். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பொல்லாத நீதிபதிக்கு வந்த ஸ்திரியை போல இந்த நாட்கள், இந்த 2013 just because we give an offering, just because we go and stand and sing or play some music instrument, it doesn't guarantee you a great success. இன்று முதல் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, செத்து போன சூழ்நிலையா இருக்கலாம். 2012 போயிருச்சு உங்க கையை விட்டு, 2011 போயிருச்சு பிரதர். இந்த 2 years I'm living like a zombie, I'm living like somebody who has no hope in my future. ஒருவேளை ஒட்டைந்து போய் இன்றைக்கு வந்திருந்தாலும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? நீ போய் சொல், இந்த வருஷத்தில் இல்லாத ஒன்றை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நான் அழைக்கிற தெய்வமா இருப்பேன். அவங்க எதெல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில வராதுங்க, என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு நினைக்கிறார்களோ, அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நான் திருப்பி கொடுக்கிற ஆண்டு அது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இரவும் பகலும் என்னை நோக்கி கதற சொல். இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன், அதுக்கு பின்பு நான் உங்களோடு ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சா இருக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 40வது வசனம் வரைக்கும். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கொஞ்சம் முன்னாடி பெரிய மிரக்கல் நடக்குது. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி கோரஸ் பாடுறாங்க. பெரிய கன்வர்ஷன் நடந்துருச்சு. கன்வர்ஷன் நடந்ததுக்கு முன் பின்பு ஆண்டவர் சொல்றார், எலியா நீ போய் ஆகாப் ராஜா கிட்ட சொல்லு, நான் மழையை வர பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறார். இவரும் தைரியமா போய் சொல்லிட்டார், ராஜா நீ என்னை வெட்டணும்னு நினைச்ச, என்னை குத்தணும்னு நினைச்ச, என்னை சாவடிக்கணும்னு நினைச்ச, ஆனா நான் இன்னைக்கு உனக்கு நல்லது செய்ய போறேன். உன் ஊர்ல மழை வராம இருந்ததுல 3 வருஷம், இப்ப மழை வரப்போகுது. எப்போ சொல்றாரு? இவரா போய் சொல்ல. ஐயோ பரிதாபமா இருக்கிறாங்க, ஒருத்தரா சாவுறாங்க, ஆடு மாடெல்லாம் எலும்பு தோலுமம் ஆயிருச்சு, குட்டி பிள்ளைங்களாம் செத்து போறாங்க, ஒருத்தரா விடோஸ் ஆயிடுறாங்க, இல்லாட்டி பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம போயிறாங்க. ஒன்னும் கிடையாது. வேதம் சொல்லுது, கடவுள் தான் சொல்றார், எலைஜா go and tell them that I'm going to send rain. உடனே இவரும் சந்தோஷமா போய் சொல்லிட்டார், ஆகாப் ராஜா மழை வரப்போகுது, நல்ல அழகு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னது மட்டுமல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, ஃபாஸ்டிங்ல இருக்கிறீங்க, உங்க உடம்ப நீங்க வருத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க, நீங்க போய் சாப்பிடுங்க, ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு, ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொல்லிட்டார். இவர் சொன்ன உடனே, அட இவங்கிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்கியா, இவன் சொன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சாப்பிடாம இருந்த ஆகாப் ராஜா போய் சாப்பிட்றாரு. அவர் போய் சாப்பிட்றாரு, அவர் நல்லா தாகத்துக்கு ஏதோ குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்ச நேரத்துல வேதனை தெரியுமா சொல்லுது, ராஜாவிடத்தில் சொல்லிட்டாரு, நீங்க போங்க மழை வரப்போகுது, இவருடைய வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா இவர் என்ன தெரியுமா செய்தாரு? படிக்க கேட்போம். 42ஆம் வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படக்குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து
ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆண்டவர் சொல்றாரு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அதற்கும் இதற்கும் நடுவுல ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆஸ் a servant of God என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உங்ககிட்ட ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், உங்களுக்கு ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன காரியம், உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது உங்களை உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆபத்து வரப்போது அந்த ஆபத்திலிருந்து உன்னை காத்துக்கொள் தப்புவித்துக்கொள் என்று சொல்லியிருந்தாலும் சரி, அது எப்படியாய் நம்ம இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாருங்க எப்படி வேணாலும் செய்வாருங்கன்னு சொல்லி இழந்து விடக்கூடாது, அல்லது அந்த ஆசீர்வாதத்தை டிலே பண்ணிடக்கூடாது. வேதம் சொல்லுது, இவர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டாரு, சொன்னதை அந்த முதல் 18th chapter 1st verse ஆண்டவர் தான் சொல்றாரு, போய் சொல்லுப்பா, ஐ அம் கோயிங் டு சென்ட் ரெயின். ஆனாலும் 41ஆம் வசனம் வரும் பொழுது, நீங்க போய் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டாலும் இவர்னால போய் சாப்பிட முடியல. he was going through a pangs of birth pain அப்படின்னு சொல்லத்தக்கதாய் இவர் போய் மலை மேல போயிட்டு தன்னுடைய தலையை 2 கால்களுக்கு நடுவுல வைக்கத்தக்கதாய் தரைமட்டமாய் தாழ்த்தி, ஆண்டவரே நீ செய்தே தீரணும்னு ஜெபம் பண்ற. ஜெபம் பண்ணோன்னு இவருக்கு ஒரு ஆசை, நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் யா, போய் பாரு மழை வருதா அப்படின்னு சொன்னா, இவர் போய் பார்த்துட்டு ஒன்னும் வரல அப்படின்னு சொல்ற. 2வது தடவை ஜெபம் பண்றார், அப்பயும் வந்திருக்கலாம். 3வது தடவை, 4வது தடவை, பிரியமானவர்களே 7வது தடவை தான் ஒரு சின்ன கையளவு மேகம். ஆனா அந்த கையளவு மேகத்துக்கு 7 முறை தன் சரீரத்தை ஒடுக்கினார், தன் சரீரத்தை வருத்தத்துக்குள்ளாய் நடத்தினார். அதற்கு பின்பு தான் கையளவு மேகம் தான் வந்தது. அந்த கையளவு மேகம் 3 வருஷத்துக்கு மேலா இருந்த பஞ்சத்துக்கு ஆசீர்வாதமாய் வந்தது. பிரியமானவர்களே, 2013 ஊழியத்துக்கு உண்மையா இருங்க. 2வது காரியம், கர்த்தர் சொன்ன காரியம் நடக்கணும்னு சொன்னா, it is not an automation or it is not an automatic machine that is going to happen. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த வருஷத்துல 7 என்று சொன்னால் பரிபூர்ணமாக all the 365 days give yourself for fervent prayer. நீங்க ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் ஒரு விதவை ஜெபம் பண்ணா, பொல்லாத மனுஷன் பொல்லாத நீதிபதி, யாருக்குமே நல்லது செய்யாத நீதிபதி நல்லது செய்வான்னு சொன்னா, அப்பொழுது என்றைக்குமே நல்லது செய்யற ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு நம்புங்க. 2013 என்னையா என்னம்மா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகின்றார். நம்ம வாழ்க்கையில் God has started doing it in our lives which we saw in the first. எங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை நாங்கள் இனி ஜெபத்தினால அதை பின்தொடர்ந்தா எங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார். 7 முறை எலியா தன் சரீரத்தை ஒடுக்கி, தன்னுடைய இஷ்டத்தை ஒடுக்கி, தன்னுடைய கஷ்டத்தை பாராதபடி ஜெபம் பண்ணதுனால அற்பமான ஆரம்பம் தான், கையளவு தான். ஆனால் நல்லா ஆரம்பிச்சிட்டாரியா ஆண்டவர், ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாரியா. ஆண்டவர் மாற மாட்டார், கர்த்தர் இதை தடை செய்ய மாட்டார். இன்னைக்கு அற்பமா இருக்குது, இன்னைக்கு இந்த ஆரம்பம் கேவலமா இருக்கு, இந்த ஆரம்பம் என்ன பெருசா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாரும் சிரிக்கத்தக்கதா இருந்தாலும் we are ready to really submit ourselves and to wait in the presence of God. நீங்க இன்னைக்கு ஆயத்தமா கேளுங்க. 3வது காரியம், கடைசி அவங்களோடு சொல்றதுக்கு என்ன காரியம், இரவும் பகலும் நீங்க ஜெபத்துல நிறுத்திடாதீங்க. எந்த காரியம் இன்னைக்கு நடக்கலையோ, எந்த காரியம் இந்த 2013 இட்ஸ் ஆல் ஓவர் சார், இட்ஸ் ஆல் ஓவர் பிரதர் நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நீங்க ஏதோ ஒன்றை இழந்து போய் வெறும் கையா வந்திருக்கிறீங்க. ஐ எம் லைக் அ broken vessel, ஐ எம் லைக் அ shattered pot. நான் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறேன் பிரதர். நிம்மதி இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், சக்சஸ் இழந்துட்டேன், ஃபெயிலியர்ஸ் தான் என்னுடைய வீட்டு வாசல் படியில் நல்லா அழகா நிக்குது, தூணை போல நிக்குது. என் வீட்டில் சண்டை, சின்ன சின்ன வார்த்தைகள் சண்டையா போயிருது. எங்க வீட்டில் சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் குறையுது. 1000 பிரச்சனைன்னு வந்தாலும் சரி, be faithful to where God keeps you. 2வது, ஜெபம் பண்ண நிறுத்திடாதீங்க. எலியா 3 முறை அல்ல, 30 முறை அல்ல, 3000 முறையா இருந்தாலும் நல்லது செய்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை திருப்பி கொடுத்திருப்பாரு. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இரவும் பகலும் ஆண்டவருக்குன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தருடைய கரங்களோ, ஈவன் நீங்கள் காலேஜ் போனாலும் சரி, நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. 2வது காரியம், till God performs. ஆண்டவர் அதை ஆரம்பிக்கிற வரைக்கும் மனமாற்றமாக இருக்கலாம், பண ஆசீர்வாதமாக இருக்கலாம், வேலையில் உயர்வாக இருக்கலாம், குடும்பத்தில் சிலருடைய பழக்க வழக்கங்களை மாற்றமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை ஆரம்பிக்கிற வரைக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க, கர்த்தர் செய்வார். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. somebody in your family இரவும் பகலும் ஏற்கனவே உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் விசுவாசத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. எது நடக்காது, எந்த காரியம் முடியாது, இப்போ நாங்கள் என்ன செய்யறது தெரியலையே, ஸ்தம்பித்து ஒன்றுமே புரியாதபடி வந்திருக்கிறீங்களா? ஒன்று செய்யுங்க. வருஷம் முழுவதுமாய் ஜெபத்துக்கும் முடிந்தால் உபவாசத்துக்கும்
மூன்றாவது சபை கூடுதலுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை ஏதோ ஒரு வித்தியாசத்தின் மத்தியில் இந்த 2012 தாண்டி வந்திருக்கிறீங்க. கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருந்திருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், ஜாப்லெஸ்னஸாக இருந்திருக்கலாம், ஒருவேளை மிசரி, ஃபெயிலியர்ஸ், 1000 போராட்டங்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீங்க ஆண்டவர் பார்க்கின்றார். ஆண்டவருடைய மனதில் இது வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இல்லை என்று சொல்லி இருந்திருந்தாலும், அன்றைக்கு எலியா 3 முறை ஜெபித்தார். ஜெபிப்பதற்கு முன்பாய் சொல்லி ஜெபித்தார். அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு பேசுறதுக்கு நிச்சயமாய் தடை இல்லையே. கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்யும்படி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாள் முதல் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, 7 நாள் அல்லையா, 70 முறை அல்ல, 7000 முறையாக இருந்தாலும் நீர் எனக்கு சொன்ன ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும், எனக்கு நீர் வாக்குத்தத்தம் செய்தீரே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் இரவும் பகலும் விடைவிடாதபடி ஜெபிக்கிறவளாய் மாறுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்காய் செய்வார். இந்த பெரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் ஒரு முடிவெடுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு பொருத்தனை செய்கிறவங்க 10 பேர் 20 பேர் ஒப்பு கொடுக்குறீங்களா? திஸ் இஸ் நாட் த டைம். $10,000 கொடுக்குறாங்க. நோ, தட் இஸ் நெவர் ஆன் அவர் அஜெண்டா. இன்றைக்கி ஆண்டவர் சொன்னது ஒன்று தான். இரவும் பகலும் நான் ஜெபம் பண்ணுவேன். என்னால் முடிந்த அளவுக்கு ஜெபத்துக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பேன். முடிந்த அளவுக்கு என் சூழ்நிலை மாற, அதற்பின்பு என் திருச்சபை மாறும், என்னுடைய திருச்சபையினருடைய வாழ்க்கை மாறும். ஆனால் முதலாவது என் சூழ்நிலை மாற, என் குடும்பத்தினுடைய நிலைமை மாற நான் இன்று முதல் ஜெபிக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவளை ஆண்டவர் பார்க்கின்றார். ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துவார். அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம். எத்தனையோ பிரச்சனை சுவாமி, எத்தனையோ போராட்டம். ஒரு நாள் சிரித்து சந்தோஷமா இருந்தா 20 நாட்கள் அழத்தக்கதாய் எங்க வீட்டுக்குள்ளாய் 1000 அவமானங்களும் பிரச்சனைகளும் நிந்தைகளுமா இருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இந்த 2013 is a year marked for my change or for my blessing or for my life to absolutely be take a greater shape என்று சொல்லி நினைத்து வந்திருக்கிறார்களோ, அதில் ஒரு நூல் மாற்றம் இருக்கக்கூடாது ஐயா. எது எப்படி நடந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை தொடப்பதற்கு அடையாளமாய், இன்றைக்கு உங்களுடைய மனதனுடைய பாரத்தை மாற்றுவதற்கு அடையாளமாய், நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று சொல்லி அன்றைக்கு பர்த்திமேசை பார்த்து கேட்டீரே, இன்றைக்கும் இவளை பார்த்து கேளும் ஐயா. உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இவளை பார்த்து கேளும். வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ? உனக்காய் நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கேளும் சுவாமி. அவங்க என்ன இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ, தங்களுக்காக இருந்தாலும் சரி, தங்களுடைய வீட்டாருக்காக இருந்தாலும் சரி, தங்களுடைய உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு ஆச்சரியத்தை காண்பித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும். உண்மை தான் நம்பி இருக்கிறோம். உண்மையே நம்பி இந்த வருஷத்துக்குள்ள கடந்து போகிறோம். எங்களோடு கூட இந்த வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள் ஜீவனுள்ள தேவனே வாருமையா, சாட்சியுள்ள வாழ்வினை தாருமையா. எந்த மான மன்னனாக, வெற்றி வேந்தனாக, மானவாளனாக வாருமையா. எந்த மான மன்னனாக, வெற்றி வேந்தனாக, மானவாளனாக வாருமையா. வாருமேசுவே, பாருமேசுவே, வாடி போன எந்த வாழ்வில் வாசம் வீசுமே. வாருமேசுவே, தாருமேசுவே, நந்து போன